ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிபேச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கண் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிக்கவே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷராசிக்காரர்களுக்கானது. ஒருவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதை அவர்களுடைய குணத்தை வைத்து நடவடிக்கையை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இந்த பதிவில் முழுமையாக மேஷராசிக்காரர்களை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். மேஷராசி அன்பர்கள் யார், அவர்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும், தன்மைகள் என்ன என்பதை முழுமையாக இந்த பதிவில் கொடுத்திருக்கிறோம். அதனை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுநாள் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். 12 ராசிகளில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்யும். 12 ராசிக்காரர்களுடைய குணநலன்கள் பற்றி ஜோதிட கலை மிக அழகாக தெளிவாக நமக்கு கொடுத்திருக்கிறது. 64 கலைகளில் ஜோதிட கலையும் ஒன்று. பொதுவாக மேஷராசிக்காரர்கள் என்றாலே நீதிமான்களாகத்தான் இருப்பார்கள். அதிலும் 12 ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்கக்கூடும். நல்ல எண்ணம், பிறப்பிலேயே இவர்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல தன்மை, பெருந்தன்மையான குணங்கள். ஆனால் பெரும்பாலும் கோபக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். தவறு என்று ஒரு இடத்தில் நடந்தால் அந்த இடத்தில் அமைதியாக அவர்களால் இருக்க முடியாது. தன்னை மீறி ஒரு சில கோப உணர்வுகள் வெளிப்படும். அநீதியை கண்டு பொங்குபவர்களாகத்தான் இருப்பார்கள் மேஷராசி அன்பர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டார்கள். என்னால் முடியும், நானே செய்வேன் என்கிற உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அவர்களுக்கு இயல்பிலேயே அதிகம். இந்த மேற்கூறிய குணங்கள் எப்பொழுதுமே மேஷராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவுகளோடு தான் இருப்பார்கள். தனித்து இருக்க விரும்ப மாட்டார்கள். மேஷத்தினுடைய சின்னம் என்பது ஆடு. எந்த ஒரு விஷயத்திலும் துடிப்பாக மிகுந்த ஒரு வேகமிக்கவர்களாகத்தான் காணப்படுவார்கள். எவரையும் எளிதில் நம்பி விடுவார்கள் மேஷராசி அன்பர்கள். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பித்தவறி துரோகம் இழைத்து விட்டார்கள் என்றால் அதன் பிறகு அவர்களிடம் இருக்கும் பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டார்கள் மேஷராசி அன்பர்கள். ஒரு சிலர் பலவீனம் என்று பார்த்தால் இவர்களுடைய கோபம்தான். கோபம், தன் கோபம் தனக்கே சத்ரு. எதிரி என்பவர்கள் யாரும் அல்ல. அவர்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய கோப உணர்வுகள் தான். காரணம் அதிபதி செவ்வாய் பகவான். அவரை வீரம், தீரம், தைரியத்திற்கு அதிபதியானவர் இரத்தகாரகனும் கூட. ஆனால் செய்யக்கூடிய விஷயங்களில் தவறு இருக்கிறது என்று உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவர்களானாலும் சரி மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டார்கள் மேஷராசி அன்பர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் தீர்க்கமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை, ஆற்றல் அவர்களிடம் உண்டு. அப்படி முடிவெடுத்து விட்டால் யார் வந்து சொன்னாலும் மாறவும் மாட்டார்கள். அதனுடைய விளைவுகளை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் மேஷராசி அன்பர்கள். ஆனால் இவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக மிக சரியானதாகவே இருக்கும். வாழ்க்கையில் எப்பொழுதும் 28 வயதுக்கு மேல் தான் படிப்படியாக முன்னுக்கு வரக்கூடும். இவர்களுடைய மத்திய வயதுக்கு மேல், அதாவது 45 வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். முன்கோபம்தான் இவர்களுடைய பலவீனமாக இருக்கும். இருந்தாலும் இவர்கள் கோபத்தில் இருக்கக்கூடிய நியாயத்தை இவரோடு இருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும். மேஷராசிக்காரர்களுடைய இன்னொரு முக்கிய குணாம்சம் என்ன தெரியுமா? இவர்கள் தேனியை போல எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். 1 மணி நேரம் கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்கவே முடியாது. இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் என்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாலே போதும். இவர்களிடம் பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கும். பிறருக்கு ஏதாவது ஒன்று வேண்டும் என்றால் பறந்து கட்டி வேலைகளை செய்வார்கள். தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களையும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைப்பவர்கள் தான் இந்த மேஷராசி அன்பர்கள். மேஷராசியினுடைய அதிபதி செவ்வாய் கிரகம் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருட்களை இவர்கள் வைத்துக் கொள்வது நல்லது. சிவப்பு தொடர்பான வேலைகள் இவர்களுக்கு நல்ல விதமாக எப்பொழுதும் கை கொடுக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் ஆகிய துறைகள் சிறப்பானது. மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடங்களாகும். அதாவது ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் ஆகியவை இவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைந்திடும். மேஷராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் முருகப்பெருமானைத்தான் வணங்க வேண்டும். முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவார்கள். முருகனே இவர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருப்பார்.